நாம் தேவதைகளாக ஆவதற்காக என்ன செய்ய வேண்டும்? ஓம் சாந்தி. தந்தை ஒருவரே சத்தியமானவர், ஏனென்றால் அவர்தான் படைப்பவராக இருக்கின்றார். அவர் நம்மை சாதாரண மனிதர்களிலிருந்து தேவதையாக ஆக்குகின்றார். நம்மை குப்பைகளிலிருந்து வெளியேற்றி மலர்களாக ஆக்குகின்றார். நாம் கருப்பாக இருக்கின்றோம், நம்மை அழகாக ஆக்கவிருக்கின்றார். அவர் இப்பொழுது நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக வந்திருக்கின்றார். நாம் தான் அவரை பதித்த பாவனரே என்று அழைத்தோம். அதன் காரணமாக அவர் இப்பொழுது வந்து நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அதற்காக அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். மேலும் நாம் குப்பைகளிலிருந்து வெளியேற வேண்டும். அதாவது நாம் தேகதாரிகளின் நினைவோ அல்லது எந்த ஒருவரின் மீது பெயரும் ரூபத்திலோ மாட்டிக்கொள்ளக்கூடாது. மேலும் நாம் இந்த பழைய உலகம், பழைய சுபாவம், சமஸ்காரம் மற்றும் இந்த தேகம் மற்ற அனைத்து பழைய விஷயங்களையும் தந்தைக்கு கொடுத்து விட்டோம். ஆகையினால் நாம் திரும்பவும் வாங்காமல் அவரை நினைவு செய்ய வேண்டும். அவர் நம்மை குப்பைகளிலிருந்து வெளியேற்றி மலர்களாக ஆக்குகின்றார். அதனால்தான் நாம் தந்தையை நினைவு செய்ய வேண்டும், ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். எந்த குழந்தைகள் ஆசிரியரை நினைவு செய்யவில்லையோ அவர்களால் எப்படி படிப்பில் முன்னேற முடியும்? ஆசிரியருக்கு மரியாதையும் நினைவும் தர வேண்டும். பிறகுதான் நாம் படிப்பில் முன்னேற முடியும். அதற்காக தந்தை சொல்கிறார், தந்தையை நீங்கள் ஆசிரியர் ரூபத்தில் நினைவு செய்யுங்கள். பிறகு சத்குரு நம் அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்கின்றார். ஆகையால் சிவ தந்தை ஒருவரே சாதாரண மனிதரை தேவதையாக ஆக்க முடியும். அப்படிப்பட்ட தந்தை தான் இங்கே நமக்கு கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவரை நினைவு செய்து நாம் தூய்மையாக பதீதமான தேவதைகளாக ஆகிவிடுவோம். இதற்காக நாம் தினமும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் தேகதாரி அல்ல, அவர் பரமாத்மாவாக இருக்கின்றார். பரமாத்மா வந்து நாம் ஆத்மாக்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். சில குழந்தைகளுக்கு ஒண்ணுமே புரிவதில்லை என்று தந்தை கூறுகின்றார். மேலும் மற்றவர்கள் தந்தையை மறந்து விடுகின்றார்கள். அவர்கள் குடும்பத்தில் உள்ள எல்லைக்குட்பட்டவர்களின் மீது புத்தி சென்று விடுகின்றது. பழைய உலகத்தின் மீது புத்தி சென்று விடுகின்றது. இதன் காரணத்தினால் மாயின் பலமான செயலினால் நாம் தந்தையை மறந்து விடுகின்றோம். ஆகையால் தந்தை சொல்கின்றார், இப்பொழுது இதனிலிருந்து விடுபடுங்கள், என்னை ஒருவனை மட்டுமே நினைவு செய்யுங்கள். இதன் மூலமாகத்தான் நீங்கள் தேவி தேவதைகளாக ஆவீர்கள். நான் ஆத்மா என்று நினைத்து இந்த பழைய உலகம் முழுவதையும் சந்நியாசம் செய்து விடுங்கள். மேலும் தந்தை நினைவு கூட தானாகவே வந்துவிடும். ஆசிரியரை நினைவு செய்ய வேண்டும். மேலும் சத்குருவையும் நினைவு செய்ய வேண்டும். அவர் வரதானங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆகையால் சத்குருவையும் நினைவு செய்ய வேண்டும். ஓம் சாந்தி.